இது நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற சாதாரண சில்லி சிக்கன் கிடையாதுங்க. நம்ம கருப்பு எள்ளு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு பண்ண ஒரு ஸ்பெஷல் சில்லி சிக்கனோட ரெசிபி தாங்க இது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளை வறுத்து எடுத்து ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ரையாக எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு மிக்சிங் பவுலில் இஞ்சி பூண்டு விழுது, சிக்கன், உப்பு, மிளகுத்தூள், நம்ம அரைச்சி வச்சிருக்கிற எள்ளோட பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது கூடவே கொஞ்சம் முட்டை, மைதா மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு மிதமான சூட்டில் ஆரம்பித்து சூட்டை வந்து கொஞ்சம் கூட்டி வச்சிங்கன்னா நல்லா மொறுன்னு சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி வரும். சிக்கன் வெல்டன் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக ஆயில் இருந்தால் அது போயிடும். இப்போது ஒரு சைனீஸ் ஓக் இல்லைனா கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பூண்டு, இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகா, வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற எள்ளோட பேஸ்ட்டு இது போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் குக் பண்ணால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ குக் பண்ணி வச்சுருக்கிற சில்லி பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டார்க் சோயா சாஸ் வேணும், அது கூடவே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், தேவையான அளவு உப்பு, அது கூட என்ன பண்ண போனால் கொஞ்சமாக மிளகுத்தூள், வேணா லைட்டாக சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது வந்து சாஸ் கன்சிஸ்டன்சியில் கொண்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் தீயை கூட்டி வச்சு நல்லா டாஸ் பண்ணுங்கள். டாஸ் ஆனதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அவ்வளோதாங்க, ஸ்பெஷல் சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்னங்க, நான் எப்பவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.